பிரபல நடிகையான சரோஜா தேவி அவர்கள் தன்னோட கடைசி காலகட்டத்துல குடிசை வீட்ல வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல கன்னட நடிகையான சரோஜா தேவி அவர்கள் சமீபத்துல இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து ஏகப்பட்ட செய்திகள் அவங்கள பத்தி வெளிய வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்துல தெரிய வந்திருக்கிறது தான், இறக்குறதற்கு முன்னாடி அவங்க குடிசை வீட்ல வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது. என்னப்பா சொல்ற? அவங்க பரம்பரையா பணக்காரங்க. நம்பர் 1 நடிகையா இருந்திருக்காங்க. அவங்க எப்படி குடிசை வீட்ல வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அங்க தான் வந்து அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது சரோஜா தேவி அவர்கள் ரொம்ப பெரிய பணக்காரங்க எல்லாமே இருந்தாலும், அவங்களோட சொந்த பண்ணை வீடு இருக்கு இல்லையா? அங்க வந்து தோட்டம்லாம் இருக்கு. அங்க வந்து சின்னதா கூரை வீடு ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு இடமாமா. சின்ன வயசுல அதிகமான நேரம் அவங்க அம்மா அங்க தான் இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மா கூட அவங்களும் அங்க தான் இருப்பாங்களாமா. அதனால அந்த இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மிகப்பெரிய ஆடம்பரம், ஏசி இதெல்லாம் இருந்தாலுமே, அங்க கிடைக்கிற அந்த இயற்கை காத்து, இயற்கை சூழல், ஒரு அமைதியான நிலைமை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. அண்ட் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்கள அங்க தான் அடக்கம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு அவங்க அடிக்கடி போவாங்களாமா. அவங்களோட கடைசி காலகட்டத்தில அதிகமான நாட்கள் அந்த ஒரு இடத்துக்கு தான் போயிருக்காங்க. அந்த கூரை வீட்ல தான் தங்கியிருந்திருக்காங்க. மிகப்பெரிய கோடீஸ்வரியாக இருந்தும், எல்லாருமே போற்றும் நடிகையாக இருந்தும், அவங்க மிகப்பெரிய ஒரு எளிமையான விஷயத்த தான் விரும்பியிருக்காங்க. அந்த வகையில கடைசி காலகட்டம் ஃபுல்லாவே அந்த குடிசை வீட்ல தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் சரோஜா தேவி அம்மா இறந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்கள அவங்க அம்மா பக்கத்திலேயும், அந்த இடத்துக்கு பக்கத்திலேயுமே அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் சமீபத்தில தெரிய வந்து எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பணக்காரங்க ஒரு கூரை வீட்ல தன்னோட கடைசி காலகட்டத்த கழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வியப்பான விஷயமா எல்லாராலயும் பார்க்கப்படுது. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான சிம்பு அவர்கள் சமீபத்துல சண்டை காட்சியின் போது இறந்து போயிருந்த மோகன்ராஜ் அவர்களோட குடும்பத்துக்கு நிதியுதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பிரபல இயக்குனரான ரஞ்சித் அவர்கள் வேட்டுவம் அப்படிங்கிற படம் எடுத்து வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு படத்தோட முக்கியமான காட்சியின் போது ஸ்டண்ட் கலைஞரான மோகன்ராஜ் அப்படிங்கிறவரு இறந்து போயிருந்தாரு. அவரோட இறப்பு அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. மேலும் இது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாலையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதை தொடர்ந்து படக்குழு அவங்க குடும்பத்துக்கு ஒரு சில ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மேலும் எதனால இது உருவாகி இருந்துச்சு, எதனால இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு சமயத்துல நிறைய நடிகர்கள் அவங்களோட குடும்பத்துக்கு உதவி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பிரபல நடிகரான சிம்பு அவர்கள் மோகன்ராஜ் அவர்களோட குடும்பத்துக்கு தலா ரூ. 1,00,000 வந்து கொடுத்திருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம உங்களோட குழந்தைகளுக்கு கல்வி செலவாக இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது செலவுகள் இருந்தா தயங்காம நீங்க வந்து என்ன கேட்கலாம், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் சமீபத்துல வெளிவந்திருக்கு. அண்ட் இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த தமிழ் நடிகர்களும் சரி, ரசிகர்களும் சரி, சிம்பு அவர்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை தொடர்ந்து கூறி வந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.